ஆண்டோரே சான்றோரே, இதோ லூக்கா 18:4 ஒரு அநீத நடுவன் சொல்லுகிறான், நான் கடவுளுக்கு மஞ்சுவதில்லை, மனிதரையும் மதிப்பதில்லை. அதே போலத்தான் ஆணவமாய் நடந்தான் பபிலோன் மன்னன் பல்தசார். அயல் நாட்டு மந்திரிகளுக்கும் தன்னாட்டு மேனா மெனிக்குகளுக்கும் விருந்து வைத்தான் தன்னுடைய பிறந்த நாளிலே. தானியேல் 5ஆம் அதிகாரம். கல்யாண சந்தடியிலே தாலி கட்ட மறந்தவன் கதையாக விருந்து கேளிக்கை மத்தியிலே அரண்மனையின் அகழியை திறந்து வைக்க மறந்து விட்டான். அகழியை திறந்து வைத்தால்தானே எதிரி உள்ளே நுழைய பயப்படுவான், அகழியில் உள்ள முதலைகளுக்கு பயந்து. இப்போது மூடி இருப்பதால் பாலம் போல ஏறி வந்து விடுவானே எதிரி. இதற்கிடையே நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். விருந்து மண்டபத்தின் சுவற்றிலே ஆண்டவன் அனுப்பிய ஒரு அற்புதமான உருவம் வந்து எழுதுகின்றது எச்சரிக்கை ஒன்றை. மேனே தெக்கல் பார்சின். பொருள், மேனே என்றால் உனது நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன. தெக்கல் என்றால் உன்னுடைய எடை குறைந்து காணப்படுகின்றது. பார்சின் என்றால் உன்னுடைய நாடு மேரியருக்கும் பார்சியர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். இது ஆணவக்காரனுக்கு ஆண்டவன் விடுத்த எச்சரிக்கை ஆகும். இதை கண்டவுடனே என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? களியாட்டத்தை உடனே நிறுத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படித்தானே அவனது தாப்பன் நபுக்கத்நேசர் நடந்து கொண்டான். ஆண்டவன் எச்சரிக்கை கிடைத்ததுமே காட்டிற்கு போய் தவம் இருந்தான். தானியேல் 4:1 முதல் 33 வரை. அல்லது ஒப்புமையை மாற்றி சொன்னால் ரோமைய மன்னன் ஒனோரியஸ் போல நடந்திருக்க வேண்டும். குறுந்தொகை 305 விலக்குவாரின்றி சண்டையிட்டு மடியும் குப்பை கோழிகள் போலவே விலக்குவாரின்றி சண்டையிட்டு மடிந்தார்கள் ரோமைய வாழ் வீரர்கள். எங்கே? ரோமை கொலோசியம் மைதானத்திலே. மன்னருக்கு பிறந்த நாள் விழாவாம். அதற்காக வாழ்வீரர்கள் கிளாடியேட்டர்ஸ் சண்டையிட்டு தலை உருள வேண்டுமாம். அதை பார்த்து மன்னர் மகாராணி மக்களும் கைகொட்டி சிரிக்க வேண்டுமாம். மின்னல் கீட்டாய் குறுக்கிட்டார் நம்முடைய ஆசிய கண்டத்து முனிவர் டெலமாக்கஸ். கிபி 404 நடந்தது இது. வாழ் வீரர்களை மின்னல் கீட்டாய் விளக்கினார். வெறி பிடித்த கூட்டமோ அவரை நார் நாராய் கிழித்து எறிந்தது. வீர மரணம் அடைந்தார். பார்த்த மன்னனோ மனம் வருந்தி உடனே நிறுத்திவிட்டான் இரத்த களரியை. ஆனால் பல்தசார் நிறுத்தினானோ கேளிக்கையை? இல்லையே. விளைவு, பாரசீக படை நுழைந்தது, பல்தசாரை பந்தாடியது. இதிலே நமக்கு ஒரு பாடம் உண்டு. ஆண்டவன் எச்சரித்த பிறகும் அசமந்தமாய் இராமல் உடனே அறநெறிப்படுவோம், ஆன்மாவை காத்துக்கொள்வோம்.